உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். இந்தியாவில் காஷ்மீர் மாநிலத்தில் பஹல்காம் என்னும் ஓர் சுற்றுலா ஸ்தலத்தில் 22/4/2025 அன்று உள்நாட்டினர் வெளிநாட்டினர் எல்லா சுற்றுலா பயணிகளும் அங்கே சந்தோஷமாக இயற்கை காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அனைவரும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தார்கள். ஆயிரக்கணக்கான பேர் இருந்தார்கள். புல்வெளியில் மலைகளை பார்த்து கொண்டு வசித்துக் கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது சரியாக 2:30 மணி அளவில் 4 தீவிரவாதிகள் ராணுவ உடை அணிந்து ஏன்னா ராணுவ உடை அணிந்தாலும் தெரியாது நினைச்சு ராணுவ உடனே யாரும் கஷ்டமா வருவாங்கல்ல, யாரும் பார்த்துருப்பாங்கல்ல, அணிந்து வந்து திடீரென்று தாக்குதல் நடத்துகிறார்கள். துப்பாக்கியில் சுடுகிறார்கள். AK-47 AK-56 என்ற நவீன துப்பாக்கிகளை வைத்து சுடுகிறார்கள். 26 பேர் மரணம் அடைகிறார்கள். சுடுவதற்கு முன்பாக அவர் ஆண்களை தனியாக நிறுத்தி பேரை கேட்கிறார்கள். இந்துவா முஸ்லிமா என்று தெரிந்து கொண்டு இந்துக்களை சுடுகிறார்கள். அதே போன்று பேரை மாற்றி சொன்னால் நம்பிக்கை என்றால் பேண்ட கட்டி அப்படின்னு அவன் சுண்ணத் செய்யப்பட்டிருக்கிறதா வித்தசனம் செய்யப்பட்டிருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு சுடுகிறார்கள். மொத்தத்தில் இந்துக்கள் என்றால் சுடுகிறார்கள். இது செய்தது பொறுப்பேற்றுக் கொண்டது லஷ்கர்-இ தொய்பா அவருடைய ஒரு முன்னோடி தீவிரவாத குழு பொறுப்பேற்றுக் கொண்டு நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு பொறுப்பேற்றுக் கொண்டு இருக்கிறது. இது மோசமான செயல். இந்த செயல் நடந்தது இந்தியாவில். இதற்கு பதிலடியாக இந்திய அரசாங்கம் சில செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது, சில தடைகளை விதித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, இந்தியா பாகிஸ்தான் போர் மூடாதா? எப்போதும் மூடும். எந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல இயலாது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் தீர்க்கதரிசனம் கூறியிருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்து என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். 25/4/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். கக்கரமாக்கு ஹோகெட்டப்ப கர்ர கக்கட்டம் கொட்டுத்திவி இந்திய தேசம் உலகத்தின் அதிபதியானவன் இந்திய தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே இஸ்மவேல் வம்சத்தினர் மூலமாகவே செயல்படுகிறார். ஆரம்பமாகிறது இந்தியா பாகிஸ்தான் போர். ஆரம்பமாகிறது. விரைவில் 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 தற்காலிகமானது இந்தியா பாகிஸ்தான் போர். தொடராது தொடராது தொடராது. வேதனை இஸ்மவேல் வம்சத்தினருக்கு. உலகமெங்கும் உள்ள இஸ்மவேல் வம்சத்தினர் வேதனை படுகிறார்கள், வேதனை படுவார்கள். உலகத்தின் அதிபதியானவன் கிரியைகளினால் அவர்களுக்கு வேதனை. என் குமாரர்கள் இஸ்மவேல் வம்சத்தினர் வேதனைப்படுகிறேன். நான் என் வார்த்தைக்கு செவி கூடாத அந்த ஜனங்களுக்காக நான் வேதனைப்படுகிறேன். இதன் விளக்கம் என்னவென்றால், இந்திய தேசம் உலகத்தின் அதிபதியானவன் இந்திய தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே இஸ்மவேல் வம்சத்தின் மூலமாகவே செயல்படுகிறான். இந்தியாவில் உள்ள ஜனங்கள் விரோதமாக உலகத்தின் அதிபதினா சாத்தான். கிறிஸ்தவர் சொல்லுகிற சாத்தான், இஸ்லாமிய சொல்லுகிற சைத்தான், இந்துக்கள் சொல்லுகிற யமன் பேய் பிசாசு. அந்த சாத்தான் உலகத்தின் அதிபதியானவன் இந்திய தேச ஜனங்களுக்கு விரோதமாகவே இஸ்மவேல் வம்சத்தினர் அதாவது இஸ்லாமியர்கள் மூலமாக செயல்படுகிறான். இந்த செயல்பாடு பூரா அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் செய்தாலுமே அவரை செய்யலா இல்லை. அது தூண்டுவது உலகத்தின் அதிபதி. யாருக்கு தெரியாது. மனுஷன் சொல்லி வருவான், இவன் யாரை அடிச்சான், அவன் அடிச்சான்னு. அவன் அடிப்பது அடுத்தது அவன் அடித்தாலுமே அதற்கு மூல காரணம் சாத்தான் சைத்தான். அவனுக்குள்ளாக இருந்து அவனை அடி அடி வெட்டு வெட்டு கொல்லுன்னு சொல்லும். அதான் மூல காரணம். உங்களுக்கு தெரியாது. பரிசுத்தர் அபிஷேகம் பெற்றவன் நான், எனக்கு தெரியும். கடவுள் என்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்.
உலகத்தின் அதிபதியின் செயல்பாடு எப்படி இருக்குன்னு தெரியும். பஸ் ஆக்சிடென்டா, டிரைவரை கொண்டு மேலே போறாரு இல்ல, அந்த நேரத்துல அந்த சாத்தான் ஆவி புகுந்து மேல மோதிக்கிறது, அதான் ஆக்சிடென்ட். ட்ரெயின் ஆக்சிடென்ட் அது மாதிரிதான். எல்லாமே சாத்தான் செயல். உலகத்தின் அதிபதியாக சாத்தான், சைத்தான், யமனின் செயல். இஸ்மாயில் வம்சத்தினர் என்றால் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் இவர்தான் சொல்லுவாங்க. அதாவது ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைங்க, இஸ்மாயில் வம்சம், ஈசாக் வம்சம். ஈசாக் வம்சம் வந்தவங்க யூதர்கள், கிறிஸ்தவர்கள். இஸ்மாயில் வம்சத்தில் வந்தவங்க இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள். இவர்தான் குறிக்கிற இஸ்மாயில் வம்சம் என்றால் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆரம்பமாகிறது இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகிறது. விரைவில் 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 இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகிறது. விரைவில் கூடிய நிச்சயமா இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகும். கடவுள் வார்த்தை இதை சொன்னாரு. 25 சொல்றாரு. பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம். தற்காலிகமானது இந்தியா பாகிஸ்தான் போர். கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் அதிகமா நீடிக்காது. அதே உக்ரைன் ரஷ்யா ஆரம்பிச்ச போது எல்லாமே முடிவுக்கு வரும்னு சொன்னாங்க. என் தேவனாய் கர்த்தர் சொன்னாரு, முடிவுக்கு வராது, தொடரும் தொடரும் தொடரும். இப்போ சொல்லி கொண்டு இருக்காரு. உக்ரைன் ரஷ்யா போற பற்றி கேட்டோம்னா உக்ரைன் ரஷ்யா முடிவுக்கு வராது, தொடரும் தொடரும் தொடரும். எப்போது முடிவுக்கு வரும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் கேட்டாலுமே முடிவுக்கு வராது, தொடரும் தொடரும் தொடரும். எப்போது முடிவுக்கு வரும்னு சொல்லியிருக்கிறார். இவை அனைத்தையும் நான் இஸ்ரேல் பாலஸ்தீன போர், உக்ரைன் ரஷ்யா போன்ற தனி பிளேசஸ்ல கொடுத்துருக்கிறேன். அதை டெசிஷன் கொடுக்குறேன் பாருங்கள். தற்காலிகமானது இந்தியா பாகிஸ்தான் போர். தொடராது, நிச்சயமா தொடராது, உறுதியானது. வேதனை இஸ்மாயில் வம்சத்தினருக்கு. நல்லா சொன்னார். யார் வேதனைனா இஸ்மாயில் வம்சத்தினருக்கு, இஸ்லாமியர்களுக்கு வேதனை. பொறுத்து வந்து பார்ப்போம். உலகமெங்கும் உள்ள இஸ்மாயில் வம்சத்தினர் வேதனைப்படுகிறார்கள், வேதனைப்படுவார்கள். அருமையான வார்த்தை, கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் மேல இருக்கிறாரு. இஸ்லாமியர்கள் வணங்குகிற அல்லாஹ் இறைவன், கிறிஸ்தவ வணங்குகிற யெகோவா என்னும் நாமம் கொண்ட தேவனாய் கர்த்தர் இயேசு மேல பார்க்கிற பிதாவே தேவனாய் கர்த்தரே அவர் தான் கடவுள். இந்துக்கள் வணங்குகிற தெய்வமே ஆண்டவரே அவர் தான் கடவுள். அவர் தான் என்னோட பேசிக்கொண்டு இருக்கார். அவர் சொல்றாரு, உலகமெங்கும் உள்ள இஸ்மாயில் வம்சத்தினர் வேதனைப்படுகிறார், வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார், வேதனைப்படுவார்கள். இப்படி வேதனைப்படுறாரு. இஸ்ரேல் பாலஸ்தீன போர், ஹமாஸ் தீவிரவாதிகள், பாலஸ்தீன மக்கள், இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 51,000 பேர் வந்து விட்டார். அந்த காசா நகரமே பாழ்பட்டு விட்டது. சிறிய உள்நாட்டு கலவரம், லட்சக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க. அது எல்லாமே இஸ்லாமியர்கள், தெரிந்து கொள்ளுங்கள். சூடான் உள்நாட்டு கலவரம், அனைத்து இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள். அது மாதிரி கவுதி மேலே அமெரிக்கா கொண்டு போடுது, இஸ்ரேல் கொண்டு போடுது. அவங்களாம் பாதிக்கப்படுறது கவுதிகள் ஜனங்கள், ஏமன் நாட்டு ஜனங்கள், இஸ்லாமியர்கள், லெபனான் ஜனங்கள், ஈரான் ஜனங்கள், இஸ்லாமியர்கள் எல்லாமே இஸ்லாமியர்கள் தான் வேதனைப்படுகிறார்கள். எல்லாத்துக்கும் அவங்க அங்கே மியான்மர்லேருந்து அகதிகளை வெட்டி விடுறாங்க. ரோஹிங்கியா முஸ்லீம் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ரோஹிங்கியா முஸ்லீம் அவங்களும் இஸ்லாமியர்கள். பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து அகதியாக வந்தவங்கள லட்சக்கணக்கான பேர் பாகிஸ்தான் நாடு வெட்டி அனுப்புகிறது. அவங்களும் இஸ்லாமியர்கள். உலகமெங்கும் பாதிக்கப்படுறது இஸ்லாமியர்கள். அதான் கடவுள் சொல்றாரு. உலகமெங்கும் பார்க்குற கடவுள் சொல்றாரு, உலகமெங்கும் உள்ள இஸ்மாயில் வம்சத்தினர் இஸ்லாமியர்கள் வேதனைப்படுகிறார்கள், வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, வேதனைப்படுவார்கள், இன்னும் வேதனைப்படுவார்னு சொல்றாரு. எல்லாம் கடவுள் வேதனைப்படுவார்கள். உலகத்தின் அதிபதியானவன் கிரியைகளினால் அவர்களுக்கு வேதனை. எதனால் வேதனைப்படுறாங்க? உலகத்தின் அதிபதியின் கிரியை. அவன் தான் அவ்வளவு புகுந்து கலவரம் உண்டாக்குறது. சிரியா கலவரம் உலகத்தின் அதிபதியின் காரணமாக இஸ்லாமிய செய்கிறாங்க. சூடான் கலவரம் உலகத்தின் அதிபதியின் யமனின் சாத்தானின் காரணமாக அவர்கள் இப்ப கலவரத்தை மூன்றாங்க. ஹமாஸ் போராளிகள் காரணம் அவங்க தானே. அமைதியா இந்த இஸ்ரேல் நாட்டின் மேல போர் தொடுத்தாங்க. அது காரணம் அவங்க தான். அவங்க தூண்டி விட்டது உலகத்தின் அதிபதியா சைத்தான் தான், யமன் தான் தூண்டி விட்டது. எல்லா கலவரத்துக்கும் எல்லா போரும் காரணம் உலகத்தின் அதிபதி சைத்தான் யமன் தான். புரிந்து கொள்ளுங்கள். என் குமாரர்கள் இஸ்மாயில் வம்சத்தினர் சொல்லப்படுறீங்களா? ஆபிரகாமின் குமாரன் தான் இஸ்மாயில் வம்சத்தினர். என் குமார் கடவுளின் குமாரர்கள். அவர் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் அவ்வளவு பிரியமா இருக்க கடவுள் பிரியமா இருக்கிறாரு. என் குமார்கள் இஸ்மாயில் வம்சத்தினர் வேதனைப்படுகிறேன் நான். கடவுள் வேதனைப்படுறாரு. அந்த இஸ்லாமியர்கள் படுகிற பாடுகளை, அந்த அநாதா இருக்கிறது, சாப்பாடு கஷ்டப்படுறது, எடுக்கலாம் கஷ்டப்படுற பார்த்து கடவுள் வேதனைப்படுகிறார். என் வார்த்தைக்கு செவி கூடாத அந்த ஜனங்களுக்காக நான் வேதனைப்படுகிறேன். கடவுள் வார்த்தைங்க, அருமையான வார்த்தைங்க. என் வார்த்தைக்கு செவி கூடாத அந்த ஜனங்களுக்காக நான் வேதனைப்படுகிறேன். திரும்பவும் சொல்றேன், எனக்கு ஆதி முதல் கடவுள் என்னோட பேசும்போது
உலக ஜனங்கள் 3 வகையாக பிரிப்பார். ஆதி முதல் கடவுள் என்னோடு பேசும்போது உலக ஜனங்களை 3 பிரிவாக பிரிப்பார். ஒன்று, என்னை அறியாத ஜனங்கள். ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதுதான் பேசி கடவுள் ஜனங்களை பிரித்து வைத்தது 3 பிரிவாக. என்னை அறியாத ஜனங்கள் ஒன்று. இந்துக்கள். இந்துக்கள் கடவுளான்னு தெரியாது. ஒருத்தவங்க பிள்ளையார் தான் கடவுள்மாங்க, ஒரு முருகன் தான் கடவுள்மாங்க, ஒரு கிருஷ்ணன் தான் கடவுள்மாங்க, ஒரு ராமன் கடவுள்மாங்க, ஒரு சிவன் தான் கடவுள்மாங்க, லட்சுமி தான் கடவுள்மாங்க. அதாவது கடவுள் சொல்லுவாங்க. உண்மையான கடவுளை அறியாதவர்கள் இந்துக்கள். இந்துக்கள் புத்தமதத்தினர் மற்றவங்க. என்னை அறிந்தும் விசுவாசிக்காத ஜனங்கள் 2. இந்த ரகம் கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்வார்கள். பிதா குமாரன் பசுவன் சொல்லுவாங்க, பிதாவே அடிமாங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டுகிறேன் அடிமாங்க, இயேசுவே தெய்வம், இயேசுவே என் கடவுள், இயேசு மெய்யான தெய்வம், இயேசு தான் கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு தெய்வனாகிய கர்த்தர், கடவுளின் குமாரன், இறை தூதுவர், யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் அவங்க இயேசுவே கடவுள், இயேசுவே ஏசப்பா காப்பாத்துங்க, ஏசப்பா காப்பாத்துங்க, யாரை கூப்பிடணும், இறைவா காப்பாத்துங்க, அவங்க கடவுளே காப்பாத்துங்க, யெகோவாவின் நாமமுள்ள தேவனாய் கர்த்தரே பிதாவை காப்பாத்துங்க சொன்னா, அதோடு இயேசுவே காப்பாத்துங்க, இயேசு காப்பாத்துமாங்க. அதாவது தேவனை அறிந்தும் கடவுளை அறிந்தும் என்னை விசுவாசிக்காத ஜனங்கள். இயேசு சொல்லுவாங்க, பிதாவே இவர்கள் தெய்வம் செய்து இன்னும் பண்ணி சொல்றாரு. இப்ப யார் பிதா மேல இருக்காரா இல்லையா? சொல்றாரு, இயேசுவும் பிதாவும் ஒருவர், அவர் அங்க இருக்கிறா, இங்க வந்தாரு, இங்க இருக்காரு, அங்க இருக்கான்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் இயேசு புரிந்து கொள்ளுங்கள், பிதா வேற குமாரன் வேற பசுவாயின் வேற. அதான் சொல்றேன், அறிந்தும் விசுவாசம் பண்ண கடவுள் விசுவாசிக்க மாட்டாங்க. தெரிஞ்சிருக்கான், பிதா பிதா குமாரன் பசு சொல்ல போடுவாங்க. பிதா யாரு, குமாரன் யார், பசு யார், 3 பிரச்சனை போடுறீங்க நீங்க. பிதா குமாரன் பசு அடிக்கிறீங்க நீங்க. பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே வேண்டுகிறாங்க. பிதா நினைக்கிறீங்களா? பிதா மேல பாக்குறீங்கல்ல, இயேசு தான் பிதா பண்ணிடுறீங்க. அதனால அறிந்தும் விசுவாசங்கள் கிறிஸ்தவர்கள். என்னை விசுவாசித்தும் என் வார்த்தைக்கு செவிடாத ஜனங்கள். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, பல தடவை நான் சொல்லியிருக்கிறாரு, நான் வீடியோ போட்டிருக்கேன், கை பாருங்க. என்னை அறிந்தும் விசுவாச ஜனங்கள். இஸ்லாமியர்கள் தான் உண்மையில கடவுள் நோக்கி பார்க்குறாங்க. இஸ்லாம் அனைத்து இஸ்லாமிய முஸ்லீம்களாம் இறைவா அல்லாஹ் தான் கடவுள். மற்ற என்ன நினைக்கிறாங்க, அல்லானா அவங்க முஸ்லீம் கடவுள் நினைக்கிறாங்க. இல்ல, இந்து நினைக்கிறது அல்லாஹ் ஒரு கடவுளா சொல்லுவாங்க. அவனா கடவுள், கிறிஸ்தவன் தான் கடவுள். நீ பேர் மாற்றி வச்சுக்கிற. அங்க நீ கோதுமை வச்சு சபாத் சாப்பிடுற, பூரி சாப்பிடுறான், பேப்பூரி சாப்பிடுறான், அந்த பூரி சாப்பிடுறான். கோதுமை தான், கடவுள் தான். நீ இட்லி சாப்பிடுற, வெண்பம் சாப்பிடுறான், அவன் தோசை சாப்பிடுறான், ஒரு இடியாப்பம் சாப்பிடுறான். ஆனா பேசிக் அரிசி. அதே போல கடவுள் ஒருவர் தான். இஸ்லாமியர்கள் அல்லாஹ் கூப்பிடுற மேல பாக்குறாங்க. கிறிஸ்தவர்கள் யெகோவாவின் நாமமுள்ள தேவனாய் கர்த்தர் மேல பாக்குறாங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே மேல பாக்குறாரு, அவர்தான் கடவுள். எந்த தெய்வமே ஆண்டவரே, அவர்தான் கடவுள். எல்லாத்தையும் ஆனா அல்லாஹ்னா முஸ்லிம்கள் எல்லாம் மற்றவங்க திட்டுவாங்க, அல்லாஹ் திட்டுவாங்க, அல்லாஹ் திட்டாங்க, அவர்தான் எல்லாத்தையும் கடவுள். அவர்தான் சொல்றாரு இஸ்லாமியில பார்த்து சொல்றாரு, என்னை அறிந்தும் அல்லாஹ் இறைவன் எல்லா இஸ்லாமிய விசுவாசிப்பாங்க, அவர்தான் கடவுள்னு. அறிந்தும் என் வார்த்தைக்கு செவி கூடாத ஜனங்கள். என்ன வார்த்தை? கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை. அனைத்து இஸ்லாமியர்களும் கையெடுத்து கும்பிடுற தயவு இந்த வார்த்தையை செய்விடுங்க. என்னை அறிந்தும் என்னை விசுவாசித்தும் என் வார்த்தைக்கு செய்யக்கூடாத. என்ன வார்த்தை சொன்னான்னு குரானை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன வார்த்தை கடவுள் சொல்லியிருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு, அதாவது ஒரு உயிரை கொடுக்குறது கடவுளுங்க. அல்லாஹ் இறைவன் யெகோவா நாமமுள்ள தேவனாய் கர்த்தர் தெய்வம் ஆண்டவர் ஒரு உயிரை கொடுக்குறாரு. அந்த உயிரை எடுக்க அதிகாரம் யாரும் கிடையாது. அதான் தீவிரவாதிகள் போராளிகள் சொல்லிட்டு செய்யறாங்க. செய்யாதீங்க. நீங்க எதுவும் பரவாயில்ல, கடவுள் பாதுகாப்படுங்க. அப்பா அவர் பார்த்துக்க, அப்பா பார்த்துக்குவாரு, அல்லாஹ் பார்த்துக்குவாரு, இறைவன் பார்த்துக்குவாரு, பிதா பார்த்துக்குவாரு, தெய்வம் பார்த்துக்குவாரு, தெய்வம் பார்த்து விடுவான், கடவுள் பார்த்துக்குவாரு. கடவுள் கடவுள் நீங்க அமைதியா இருக்கு, அடிச்சா வாங்கிக்கோங்க. நீங்க அவனை அடிப்பா, கடவுள் அடிப்பா, நீங்க அடிக்க வேண்டாம். அதனால தீவிரவாதம் வேண்டாம். அதான் சொல்றேன், நான் கடவுள் அதை விரும்புறாரு, நிறைய பேசுவாரு. அதான் சொல்றாருல்ல, என் வார்த்தைக்கு செவி கூடாத அந்த ஜனங்களுக்காக வேதனைப்படுகிறேன். யாரு? இஸ்லாமியர்கள். கடவுள் வார்த்தைக்கு செவி கூடாத அந்த ஜனங்களுக்காக நான் வேதனைப்படுகிறேன் கடவுள் சொல்றாரு. நான் என்ன கடவுள் சொல்றாரு? 28/4/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். Tumme karraba koto shukete pagarra kaka aka rugodo tolndo tinde mi povdar matara kadaka takarra ma ko tumme dibi povdar mataka
இந்திய தேசம், என் தேசம், இந்திய ஜனங்கள், என் ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாகவே ஆதி முதல் செயல்பட்டு கொண்டிருக்கிற தேசம். அதற்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். ஆரம்பித்தவர்கள் அவர்கள், முடிவு அவர்களுக்கு விரோதமாகவே இருக்கும். வேதனைப்படுவார்கள் அத்தேசத்தின் ஜனங்கள். பாகிஸ்தான் தேசம், அத்தேசம் ஜனங்கள், பாகிஸ்தான் ஜனங்கள் வேதனைப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். துன்மார்க்கர்கள், கலகக்காரர்கள், ஜனங்களுக்கு விரோதமாகவே செயல்படுகிறவர்கள் பூமியிலே இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். என் சித்தம், என் திட்டம் நானே 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 நிறைவேற்றுவேன். தீவிரவாதிகள், கலகக்காரர்கள், ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்கள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், அழிப்பேன் அழிப்பேன் அழிப்பேன், பூமி எங்கும் அழிப்பேன். உலகத்தின் அதிபதியின் அதிகாரத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகும், ஆரம்பமாகும், ஆரம்பமாகும். தொடராது தொடராது தொடராது, முடிவுக்கு வரும். உடனே உடனே உடனே. இதன் விளக்கம் என்னவென்றால், இந்திய தேசம் என் தேசம். கடவுள் சொல்றாரு, இந்திய தேசம் என் தேசம், இந்திய ஜனங்கள் என் ஜனங்கள். கடவுள் வார்த்தை. அவர்களுக்கு விரோதமாகவே ஆதி முதல் செயல்பட்டு கொண்டிருக்கிற தேசம். இந்திய மக்களுக்கு, இந்திய நாட்டுக்கு, இந்திய ஜனங்களுக்கு விரோதமாகவே ஆதி முதல் ஒரு நாளைக்கு முன்னாடி ஆரம்பத்திலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற தேசம் ஒரு தேசம். அதற்கு, அந்த தேசத்திற்கு விரோதமாகவே நான் கடவுளின் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிற, கடவுள் அந்த தேசத்தின் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த தேசத்துக்கு கெட்ட காலம். இந்த தேசத்துக்கு விரோதமாக செயல்பட்டு ஆதிமதி செயல்பட்டு இருக்கிற அந்த தேசத்துக்கு விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த ஜனங்களுக்கும் அந்த தேசத்துக்கும் கெட்ட காலம். ஆரம்பித்தவர்கள் அவர்கள். எந்த தேசம் பாருங்க, ஆரம்பித்தவர்கள் அவர்கள் ஆரம்பிச்சாங்க. முடிவு அவர்கள் விரோதமாக இருக்கும். இந்த பகல்காம்ல 26 ஜனங்களை கொன்ன அந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள். ஸோ அவர்கள் ஆரம்பித்தவர்கள். முடிவு அடுத்து என்ன முடிவு இருக்கும்? முடிவு அந்த பாகிஸ்தானுக்கு விரோதமாகவே இருக்கும். வேதனைப்படுவார்கள் அத்தேசம் ஜனங்கள், வேதனைப்பாடு தேசம் ஜனங்கள். பாகிஸ்தான் தேசம் அந்த தேசம் அதை பிடியை போடுறாரு. எந்த தேசம் சொல்லாமல் சொல்றாரு. பாகிஸ்தான் தேசம் தான் அந்த தேசம். ஜனங்கள் பாகிஸ்தான் ஜனங்கள். அந்த தேசம் சொல்றது பாகிஸ்தான் தேசம், ஜனங்கள் பாகிஸ்தான் ஜனங்கள். வேதனைப்படுவார்கள். பாகிஸ்தான் ஜனங்கள் நிச்சயம் வேதனைப்படுவாங்க. அது எப்படி எனக்கு தெரியாது. கடவுள் வார்த்தை சொன்னது 28 தான் சொல்றாரு. இன்னும் போட ஆரம்பிக்கல. 22 பகல்காம் தாக்குதல், 26 பேர் மரணமடைந்தார்கள் சொல்றது இப்ப 28 சொல்றாரு. வேதனை பாகிஸ்தான் ஜனங்கள் சொல்றாரு. துன்மார்க்கர்கள், உலகத்தில் உள்ள மக்கள் சொல்றாரு. துன்மார்க்கர்கள், கலகக்காரர்கள், ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் பூமியிலே இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். என் சித்தம், என் திட்டம் நானே நானே நிறைவேற்றுவேன். சொல்ற வார்த்தை. அவருடைய சித்தம், திட்டம், அவருடைய எண்ணம், செயல்பாடு என்னன்னா, துன்மார்க்கர்கள், கலகக்காரர்கள், ஜனங்களுக்கு விரோதமாகவே செயல்படுகிறவர்கள் பூமியில இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். கடவுள் சித்தம், திட்டம் அவரை நிறைவேற்றுவார். தீவிரவாதிகள், எந்த தீவிரவாதம், எந்த மதத்தை சேர்ந்தலாம, எந்த ஜாதி சேர்ந்தலாம தீவிரவாதிகள், கலகக்காரர்கள், எந்த மதம், எந்த ஜாதி, எந்த இனம், இந்த நாடை சேர்ந்தவர்களா இந்த முறையில் ஜனங்களுக்கு விரோதமாகவே செயல்படக்கூடியவர்கள். எந்த நாடு, எந்த மாநிலம், எந்த ஜாதி, எந்த மதம், யாரை சேர்ந்தாலும் பரவாயில்ல, இவங்கதான் கடவுளுக்கு வேண்டாதவர்கள். அக்கிரமக்காரர்கள்,
அநியாயக்காரர்கள் எந்த நாடு, எந்த மாநிலம், எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம் சேர்ந்தாலும் பரவாயில்ல, அவர்களை அழிப்பேன் அழிப்பேன் அழிப்பேன், பூமி எங்கும் அழிப்பேன். தேவனாய் கர்த்தரின் வார்த்தைகள். என்ன தயவுசெய்து ஜாக்கிரதையா இருங்க. தீவிரவாதிகள் சொல்லிட்டு, போராளிகள் சொல்லிட்டு, நாங்கள் இந்த ஜாதி சேர்ந்தவன், நான் இந்த கட்சியை சேர்ந்தவன், அந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தீவிரவாதம் பண்ணாதீங்க, கலகம் செய்யாதீங்க, அக்கிரம் செய்யாதீங்க, அநியாயம் செய்யாதீங்க, ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக கடவுள் இருக்கிறார், உங்களை அழிப்பார். பூமியில எங்க இருந்தா நீங்க எல்லாத்தையும் அழிப்பார். உலகத்தின் அதிபதியின் அதிகாரத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். பாகிஸ்தான் ஜனங்கள், உலகத்தின் அதிபதினா சாத்தான், சைத்தான், அவன் துணையோடு அந்த சண்டை, போர், ஈடு எல்லாம் கொலை, வெட்டு, குத்தி எல்லாம் செய்யறப்ப சாத்தான், சைத்தான், கடவுள் அல்ல. அந்த ஜனங்களுக்கு, பாகிஸ்தான் ஜனங்களுக்கு விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். பாகிஸ்தான் ஜனங்களுக்கு கெட்ட காலம், பாகிஸ்தான் நாடு கெட்ட காலம். எப்படின்னு எனக்கு தெரியாது, அது கடவுள் தான் பார்ப்பேன். கடவுள் சொல்ற வார்த்தை கருத்தை நீட்டாருன்னு கெட்ட காலம். எனக்கு நேரம் கருத்து நீட்டாலும் என்ன அழிக்க போறேன் அர்த்தம். எனக்கு இந்த கெட்ட காலம் வாழை வரும், நோய் வரும், இந்த மரணம் வரும். ஒரு ஆள் நீண்டிட்டா அவருக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, டொனால்ட் ட்ரம்ப் கருத்து நீட்டிருக்குன்னு சொன்னாரு. அவர் 2020 ஆட்சி பதிவு பண்ணது. 2019 இவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி கருத்து நீட்டிருக்குன்னு சொன்னாரு. 2020 ஆட்சி பதிவு பண்ணது. தற்போது அவர் முக ஸ்டாலின் கருத்து நீட்டிக் கொண்டிருக்கிறார், உதயநிதி கருத்து நீட்டிக் கொண்டிருக்கிறார். 2 பேருக்கு என்ன நேரம் போகுதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், டிக்ஷன் கொடுக்க பாருங்க. ஒரு ஆளுக்கு விரோதம் கருத்து நீட்டா அவர் கெட்ட காலம் தான். அதே மாதிரிதான் பாகிஸ்தான் விரோதமாக தேவன் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகும், தொடராது, முடிவுக்கு வரும். உடனே போர் ஆரம்பிக்கப்படும், நிச்சயம் ஆரம்பமாகும். விரைவில் தொடராது, ரொம்ப நாள் போகாது, 1 வருஷம் 2 வருஷம் 6 மாசம் போகாது, சீக்கிரமா முடிவுக்கு வரும். உடனே முடிவுக்கு வந்துடும். கடவுள் வார்த்தை. இது மாதிரி உக்ரைன் ரஷ்யா ஆரம்பிச்சது, எல்லாம் முடிவுக்குன்னு சொன்னாங்க, முடிவுக்கு வராது, தொடரும் இப்ப தொடர்ந்து கொண்டு இருக்குது. இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் ஆரம்பிச்சது, முடிவுன்னு சொன்னாங்க, முடிவுக்கு வராது, தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. கடவுள் வார்த்தை நிச்சயமா நடைபெறும். ஏற்கனவே இஸ்மவேல் வம்சத்திற்கு விரோதமாகவே என் தேவனாகிய கர்த்தர் தன் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கேன் கூறியிருக்கிறார். அவர் விரோதமாகவே நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். காரணம், என்னை அறிந்தும் விசுவாசித்தும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து ஏற்கனவே என் கடவுள் சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து 1/4/2025 கூறியிருக்கிறார். அதை தொடர்ந்து பார்க்கலாம். 1/4/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்து கர்த்தர் இப்போ நீங்கள் கேளுங்கள். Rima island dekat. இஸ்மவேல் வம்சம் அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். உலகமெங்கும் இஸ்மவேல் வம்சத்தினர் வேதனைப்படுவார்கள். இதன் விளக்கம் என்னவென்றால், இஸ்மவேல் வம்சம் சொன்னது 1 ஏப்ரல் 1 சொன்னார். இஸ்மவேல் வம்சம் அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். இஸ்லாமியர்களுக்கு விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், கடவுள் வார்த்தை கீழ்ப்படியாதவங்க. என்ன வார்த்தை, ஏன் கீழ்ப்படியாதுங்கிறது குரான்ல பாருங்க. குரான் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த போராளிகள் தீவிரவாதிகள் சொல்லிட்டு என்ன செய்யறான்னு பார்த்துக்கோங்க. அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். கடவுள் அவர்களுக்கு கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். உலகமெங்கும் இஸ்மவேல் வம்சத்தினர் வேதனைப்படுவார்கள். இதான் உலகமெங்கும் உள்ள இஸ்மவேல் வம்சத்தினர் வேதனைப்படுகிறார்கள். எப்படி வேதனைப்படுகிறார்கள்? சிரியா உள்நாட்டு கலவரம், இஸ்லாமியர்கள். சூடான் கலவரம், இஸ்லாமியர்கள். மியான்மரிலிருந்து ரோஹிங்கியா முஸ்லீம்களை அந்த நாட்டை விட்டு அகதியாக துரத்துறாங்க. வங்கதேசம் போயிருக்காங்க இஸ்லாமியர்கள். அதே போன்று பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்த அகதிகளை திரும்ப அனுப்புறாங்க, லட்சக்கணக்கான பேர் வெளியேறாங்க. அது இஸ்லாமியர்கள். இஸ்ரேல் பாலஸ்தீன போர், அது பாலஸ்தீன மக்கள் இஸ்லாமியர்கள். இந்த மாதிரி நிறையா இஸ்லாமிய சொந்தங்கள். லெபனான் போர், அவங்க இஸ்லாமியர்கள்.
ஏமன் கவுதிகள் போகிற அவங்க இஸ்லாமியர்கள் எல்லாமே இஸ்லாமிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் போர் 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 கலவரம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வேதனைப்படுவார்கள் பாகிஸ்தான் ஜனங்கள், இஸ்லாமியர்கள். தேவையில்லாமல் அமைதியாக போய்கிட்டு இருந்துச்சு. யாராச்சும் சண்டை போட்டோமா இதான் என்ன சொல்லியிருக்கேன் நான். அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் இஸ்ரேல் ஜனங்கள் அமைதியாக இருந்தாங்க. இந்த கமாஸ் போரிகள் ஏப்ரல் 2023 என்று ஒரு போர் உண்டாக்கி 1700 பேர் கொண்டாங்க. அதுக்கு பதிலாக இப்போ 51,000 பேர் இஸ்லாமியர்கள் பாலஸ்தீன மக்கள் இறந்துருக்கிறாங்க. அதே போன்றுதான் சும்மா அமைதியான நாட்டில் ஒரு 26 ஜனங்களை, அப்பாவி ஜனங்களை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கொலை செய்தார்கள். இதற்காக எத்தனை ஜனங்கள் பாகிஸ்தான் ஜனங்கள் இறக்க போறார்கள், இந்த ஜனங்கள் போறாங்க கடவுளுக்கு தான் தெரியும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அந்த 26 பேர் இறந்ததில் ஒருவர் முஸ்லீம் இஸ்லாமியர் குதிரை வைத்து அவர் சவாரி வைத்து அதை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். 2 சகோதரி இருக்காங்க. அவர் பேட்டி அவங்க சகோதரி பேட்டி கொடுத்து நம்ம பேட்டியோட பார்த்தேன் நான். அவர் என்ன செஞ்சிருக்காரு? சுடாதீங்கன்னு தடுத்திருக்கிறாரு. சுடாதீங்கன்னு தடுத்திருக்காரு. எப்ப சொல்றீங்க? நீ நான் ஒண்ணு முஸ்லீம் தான் சுடா தடுத்திருக்காரு. முஸ்லீம் பார்க்காம அதுவும் தீவிரவாதி ஜாதி மதம் பார்க்க மாட்டாங்க. முஸ்லீமானு இறங்க காட்டுவாங்க. அவனே தான் அவனு கொல்லுவாங்க. அந்த பாவி அந்த குதிரைக்காரரை கொண்டிருக்காங்க. அவர் 26 பேர் ஒரு ஆள் இஸ்லாமியர் முஸ்லீம். எனவே தீவிரவாதத்துக்கு ஜாதி மதம் இனம் நாடு தேவை கிடையாது. எவன் கூட தீவிரவாதம் பண்றானோ அவன் எந்த ஜாதி சேர்ந்தவன் கிடையாது, இந்த நாட்டை சேர்ந்தவன் கிடையாது, இந்த மதத்தை சேர்ந்தவன் கிடையாது. அவனுக்கு துணை போறவன் தீவிரவாதிகள். 27 பேர் கொண்ட 4 பேரை பாகிஸ்தான் ராணுவம் பிடிச்சு கொடுத்துட்டு அப்பா நான் என்ன கொண்டா அந்த பிடிச்சு கொடுத்து பிரச்சனையே இருக்காது. அவனை சப்போர்ட் பண்ணி வர்றாங்க பாகிஸ்தான் ராணுவம். அதுவும் தவறு. பாகிஸ்தான் அரசு வருகிறது தவறு. என்ன நடக்கும் என்பது என் தேவனாய் கத்த கடவுள் தான் தெரியும். 3 ஜனங்கள் கடவுள் பெற்றிருக்கிறார். என்னை அறியாத ஜனங்கள் இந்துக்கள், என்னை அறிந்து விசுவாச ஜனங்கள் கிறிஸ்தவர்கள், என்னை அறிந்தும் என்னை விசுவாசித்தும் என் வார்த்தை கிழிப்படாத ஜனங்கள் இஸ்லாமியர்கள். உலக ஜனங்களை தெரிந்து கொள்ளுங்கள். மாமனிதன் இம்மாற்றூருள்ள தொடர்ந்து பாருங்கள். எல்லா வார்த்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். இது கடவுளின் சேனல், கடவுளின் வார்த்தைகள், கடவுளால் ஆரம்பிக்கப்பட்ட சேனல். கடவுளின் வார்த்தைகளை உலக ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கிற சேனல் மாமனிதன் இம்மாற்றூருள் சேனல். கடவுள் வார்த்தைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மாமனிதன் இம்மாற்றூரை பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.